நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த சீரீஸில் ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் தட் வந்து நம்ம சர்வர்னா என்ன, சர்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, டொமைன் சர்வர் வாங்குறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா அந்த வாங்கின சர்வரில் வந்து ஸோ வந்து இந்த சீரீஸில் வந்து அப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான் மொபைல் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போகிறோம் ஒரு கிளைண்ட்டுக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சர்வர் எப்படி வாங்குறது, வாங்கின சர்வரில் வந்து நம்ம எப்படி ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருந்தோம். அதோட ஐ திங்க் அதுதான் நம்மளோட இதுன்னு நினைக்கிறேன். வெப்சைட் கூட நமக்கு லைவ்ல தான் இருக்கும். யாசி மார்ட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா சொல்லுங்க. ஓகே, இதுதான் அதோட லேண்டிங் பேஜ். இப்போ வந்து ஃபர்தர் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா நெட்டு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த டொமைன் நான் போட்டேன். ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன ஐடி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோங்கிற ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுற மொத்தம் வந்து நம்ம என்ன 3 டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி சர்வர் வாங்குறது, எப்படி நம்ம வந்து லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டருங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மொபைல் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு மொபைல் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யுவர் மணி, யூ ஹேவ், யூ ஸ்பெண்டுன்னு இருக்கலாம். இது எல்லாமே இந்த டிசைன்ஸ் எல்லாமே எதில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 778 இருக்கா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பில்லிங் சிஸ்டம், இப்போ நம்ம கிராசரிக்கு தான் நம்ம பண்ணுறோம் ஆப்பு. கிராசரியில் வந்து உங்களுக்கு இதில் டெய்லி சேல்ஸ்னு போட்டு 500 ரூபா வந்திருக்கு அப்படின்னா, இந்த 500 ரூபாங்கிற நம்பர் வந்து எதில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டாபேஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா SQL நம்ம யூஸ் பண்ணுறோம் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. மொத்தம் நம்ம யூஸ் பண்ணுறது 3 டெக்னாலஜி தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர். ஃப்ளட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி UI டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபார் டிசைனிங் பர்பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா SQL யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இல்லை, இப்போ நம்ம நீங்கள் ஒரு அரிசி ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அந்த 5 கிலோ போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு டப்பா தேவை, ஏதோ ஒரு கண்டெய்னர் தேவை. அது இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான டைம்ல நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம்னா, இப்போ உங்கள் கிராசரி ஸ்டோரில் வந்து சீனின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அது தேவையான டைமில் வந்து அதை பில்லுக்கு போட முடியும். அப்போ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் SQLங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா PHP. அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, APIன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளட்டர் அப்புறம் வந்து டேட்டாபேஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட். இதுதான் சர்வர் சொல்லுவாங்க, PHP. இந்த சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க, இல்லை கஸ்டமர்னு சொல்ல விட்டுருங்க, இந்த சீனிங்கிறது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 778 ஒரு கண்டெய்னரில் இருக்குது. அதை யார் எடுத்து விடுவோம், அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி எடுத்து விடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கண்டெய்னர்ல இருந்து அதை எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க, கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த எடுத்து வர வேலையை தான் யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா APIங்கிறத பார்க்குது, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த APIங்கிறதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா வந்து சர்வர்லேருந்து எடுத்து கிளைண்ட் கிட்ட கொடுக்குறது அதோட வேலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட்டில் வந்து இப்போ நான் கூகுள் சர்ச் பண்ணுறேன். கூகுள் கூட நீங்கள் சர்ச் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ அயன் மார்ட்னு நான் போட்டோன்னா எனக்கு என்ன வருதுன்னா, இந்த டேட்டா வந்து இப்போ நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு கிளைண்ட் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த டேட்டா வந்து இது எங்கேருந்து எடுத்து வருது, சர்வரில் போய் எடுத்து வருது. சர்வரில் போய் எடுத்துகிட்டு வந்து கிளைண்ட் கிட்ட இடம் காட்டுது. அப்போ இந்த இடையில இந்த ப்ரோக்கரேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் நம்ம APIன்னு சொல்கிறோம். ஒரு டேட்டா வந்து சர்வரில், அதாவது டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கிளைண்ட் கிட்ட அது என்ன பண்ணும், அது வந்து ஷோ பண்ணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் அண்ட் எது ஃப்ளட்டர், பேக் அண்ட் வந்து என்னது டேட்டாபேஸ், பேக் அண்ட் வந்து PHP, டேட்டாபேஸ் வந்து SQL. இந்த 3 தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஓனாவே உங்களால் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ண முடியும், ஒரு வெப்சைட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு தனியாக ஒருத்தவங்களை போட்டிருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு பேக் அண்ட் தனியாக போட்டிருப்பாங்க, டேட்டாபேஸ் தனியாக போட்டிருப்பாங்க. பட் சின்ன சின்ன கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க.
ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ளட்டர்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா, இந்த டெக்னாலஜியை வச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ்க்கு அப்ளிகேஷன் நீங்கள் ஒரே ஒரு கோடு தான் எழுதுவீங்க. அந்த ஒரு கோடை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் சாஃப்ட்வேராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் சாஃப்ட்வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக் சாஃப்ட்வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மல்டி பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. மொபைல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா iOS யூஸ் பண்ணிக்கலாம், வெப், டெஸ்க்டாப், எம்படர், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெக்கமெண்டட்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பிளாட்ஃபார்ம் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களே வந்து ரெக்கமெண்டட் கொடுத்துருப்பாங்க. மற்றது வெப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்காது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அதனால வந்து நம்ம மொபைல் பிளாட்ஃபார்முக்கும் பிஓஎஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃப்ளட்டருங்கிற டெக்னாலஜியை வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஐடி தேவை. அந்த ஐடி தான் நம்ம என்ன சொல்லணும், இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஐடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஐடி வந்து நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன டவுன்லோட் ஆயிரும். அது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குறைஞ்சவங்களுக்கு ஒரு i5 ப்ராசஸர் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். i3 எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிடும், அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால வந்து மேக்ஸிமம் ஒரு i5 ப்ராசஸர், ஒரு 8 GB RAM அப்படின்னா நீங்கள் AMD ப்ராசஸர் போய்க்கலாம், Ryzen 5 அந்த மாதிரி போய்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. பிஃபோர் தட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் SDK வந்து நம்ம பண்ணணும். ஃப்ளட்டர் SDK வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஃப்ளட்டர் SDKன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் வந்துடும். கூகுளில் வந்த கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குயிக் ஸ்டார்ட்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை டேரெக்டாக நீங்கள் வந்து CMD மூலமாக எடுத்துக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்ட் பட்டனும் பண்ணிங்கன்னா வந்து நெட் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பட்டனும் போய்க்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேனுவலாக வந்து நீங்கள் ஒரு ஜிப் ஃபைலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இது பண்ணி ஃப்ளட்டர் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஆல்ரெடி நான் இதில் போட்டு வச்சிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது போட்டு வைக்கிறீங்களோ அதோட பாத்தை வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் செட் பண்ணியிருப்பேன்னா சியில் வந்து ஃப்ளட்டர் இருந்தாக்கில் இதில் சி வச்சிருப்பேன், என்னோட SDK எல்லாமே போட்டுட்டு நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஓகே என்விரான்மெண்ட் வேரியபிள் பண்ணிக்கலாம், இந்த இருக்க உங்களுக்கு சி ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் SDKன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது எல்லாமே என்னோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா புதுசாக வந்து நான் என்ன பண்ண போறேன், இது பண்ண போறேன், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு எதுக்காக அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன், எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ வந்து நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இதுதான் நம்ம கிளையண்டோட அக்கௌண்ட் வந்து கிளையண்டோட அக்கௌண்ட். இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஹோஸ்டிங்கர் போயிடுறேன். ஹோஸ்டிங்கர்ல ஆல்ரெடி நம்ம காலையில் தான் லாகின் பண்ணி வச்சிருந்தோம், டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும் நம்மளுக்கு இதில். இப்போ இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டேட்டாபேஸ் நம்ம என்ன எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நான் எடுத்துக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதையில போய்க்கலாம். இப்போ நான் ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு, DB கனெக்ட் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம DB கனெக்டரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். இது நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதை விட வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம இதுக்கு பண்ணுறதை விட நம்ம இன்னொரு இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை காமிச்சிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரியும் அதை பற்றின என்ன ஐடியான்ட்டு. ஓகே, ஸோ இதில் போகிறத விட நம்ம இதில் போய்க்கலாம், கான்ஃபிக் போயிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபைலில் போகும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஜேசன் ஃபைல் நம்மளாம் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஜேசன் ஃபைலை நம்ம கால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோஸ்ட் டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், DB கனெக்ட்,
ஓகே ஃபைன். இதில் வந்து இது வந்து என்னோட இதில் உள்ளது. ஓகே, இதில் நம்ம இதே யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணி ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே நம்ம யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிடுவோம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ வந்து நான் இது லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி இது லோட் ஆகிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இதில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு வந்து போத் ஆஃப் பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம இதே யூஸ் பண்ணிவிடுவோம். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து டேஷ்போர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைல் மேனேஜரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். டேட்டாபேஸில் வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டேட்டாபேஸ் நேம் நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்மளோட ஆப்போட நேமே நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட்டாபேஸே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து இது பண்ணிடுங்க அப்படியே. இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும், இதே நேம் தான் அப்படியே வரும். இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இதே நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட்னு கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PHP My Admin உள்ளே போயிருங்க. PHP My Admin உள்ளே போயிட்டு நான் எதுக்காக அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு PHP கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதே ஸ்ட்ரக்சரில் போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது வேற ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிருங்க. இப்போ ஃபைல் மேனேஜரில் போய் இப்போ வந்து நம்ம ரெண்டு இதாக நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏபிஐக்கு நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். இன்னொரு ஃபோல்டர் இந்த ஏபிஐக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ ஃபைலில் வந்து டிபி கனெக்ட் டாட் பிஹெச்பின்னு போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண ஃபைல் இது அப்படி நம்ம போட்டோம் இதில். இப்போ அதே மாதிரி இதுக்குள்ள வந்து ஒரு ஃபோல்டர் வந்து அட்மின் ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க. அட்மின் ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், டிபி கனெக்ட் டாட் பிஹெச்பி. எதுக்காக நான் அப்படி செப்பரேட்டாக போட்டுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் யூஆர்எல் மூலமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மின் ஃபோல்டர் தனியாக கால் பண்ணிக்கலாம், ஏபிஐ ஃபோல்டர் தனியாக கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. உங்கள் ஃபைல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ராஜெக்ட் வந்து நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுலேருந்து இப்போ நான் ஃபைலில் போய் நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருங்க. ஸோ நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கொடுத்து இது ஃப்ளட்டரோட எஸ்டிகே பார்த்து இது அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துருங்க. ஸோ ப்ராஜெக்டோட நேம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாசி மார்ட்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டொமைன் வெப்சைட்டோட நேம் போட்டுருங்க, யாசி மார்ட் போட்டு யாசி மார்ட் பிஸ்னஸ் சம்திங் என்ன போட யாசி மார்ட். இதில் வேறு ஏதாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த இடத்துல வந்து அதோட நேம் வந்துடும். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சிமிலர் ஆஃப் இதுதான் நம்ம இந்த இடத்துல போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆப்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இது வரும், இந்த இருக்க அந்த இடத்துல ஐடின்னு போட்டு உங்களுக்கு ஒரு இதுதான் பேக்கேஜ் நேம். இது வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஐஎன் போட்டு ஐஎன் மார்ட்னு வருது வந்து நம்ம டிஃபால்ட்டாக இதில் கொடுக்குறதுன்னா இந்த இடத்துல கொடுக்குறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர்றது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வர்றது நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், எந்த இதனாலும் நம்ம கொடுத்துக்கலாம், யாசி மார்ட் ஆப் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஃபைன். இப்போ வந்து இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிளாட்ஃபார்ம் வந்து சப்போஸ் நீங்கள் எனக்கு ஆண்ட்ராய்டுக்கு வேணும், ஐஓஎஸ்க்கு வேணும், லினக்ஸ்க்கு வேணும், மேக்குக்கு வேணும், வெப்புக்கு வேணும், விண்டோஸ்க்கு வேணும், நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டு மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மட்டும் டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக எல்லாமே சப்போஸ் இன் ஃபியூச்சர் நீங்கள் உங்கள் ஐஓஎஸ்க்கும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஐஓஎஸ் அந்த டைம் வந்து நீங்கள் தனியாக டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், மல்டி பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகட்டும். ஸோ நியூ விண்டோவில் கொடுத்துருவோம். இது நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், கிளாடோட ஏஐ டூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஏஐ டூல் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்,
நான் கிளாஸ் ஏஐ வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க ஃப்ரீ பிளான்ல யூஸ் பண்றதா நீங்க ஃப்ரீ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பெய்டு போனா என்ன பண்ணிக்கலாம், பெய்டு பிளான் போகலாம். பட் பெய்டு ஃப்ரீ பிளான்ல வந்து நீங்க ரொம்ப பெரிய லெவலில் வந்து நீங்க கான்வர்சேஷன் வந்து மேக் பண்ண முடியாது. அதுக்குள்ள உங்களுக்கு லிமிட் என்ன ரீச் ஆயிரும். அப்புறம் வந்து நீங்க 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் பண்ண முடியும். அதனால வந்து நீங்க இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து அவசரம் கிடையாது. நீங்க மெதுவாக உங்களோட இப்போ வந்து நான் கம்பெனி வச்சிருக்கேன், நான் தனியாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அட் டைம் வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு 5-6 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பா ப்ரோ பிளான் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்களுக்காக மட்டும் தான் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ பிளான்ல என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். அதே பெஸ்ட் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா மை ஒன் ஆஃப் த கிளைண்ட் asking a new mobile application. So I plan to develop the mobile application using Flutter framework, core PHP API and MySQL database. இதில் எதுக்கு என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க, மொபைல் ஆப் கேட்டிருக்காங்க. நான் அதை வந்து ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க்லையும் கோர் PHP APIலையும் MySQL database யூஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம அப்படி டெக்னாலஜி சொல்லலை அப்படின்னா அதுவே ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் நேட்டிவ்ல இல்லை நோடில் அப்படி ஏதாவது ஒரு டேட்டாபேஸில் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜில் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் எனக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ் தெரியாது, நோடு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி என்னால் ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன டெக்னாலஜி தெரியுமோ அந்த டெக்னாலஜி சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு என்ன ஆகும், அதுவே உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். I create a database. So for that already I purchased the server and the URL is for the admin. நம்ம அட்மின் பேனலுக்கு வந்து நம்ம எந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இதில் தான் நம்மளுக்கு இருக்கு யாசிமாட்ல வந்து அட்மின், இது வந்து அட்மின் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் தென் for the PHP API purpose we can use this. இதில் வந்து ஏபிஐன்னு போட்டிருக்கேன். ஏபிஐக்காக நம்ம எந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஆல்ரெடி created database and also created a dbconnect.php file, and the file is uploaded on the both URL like இப்போ வந்து நான் db.php ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன்னு போடுறேன். கிரியேட் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுறேன், அதையே வந்து நான் போட்டுட்டேங்க மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா db.connect.php ஃபைல் நான் என்ன பண்ணுறேன், and the application name is application name இதில் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ இதில் டேட்டாபேஸ் காம்பினேஷனாக போட்டேன். So first we can create a web-based admin panel for this project
So first we can create a admin login page with fixed username and password, and in the dashboard, and then the admin dashboard, in the admin dashboard we can create a new button, and the button name is categories and subcategories. So when click the categories and subcategories, the new page, we need to select the following columns, like in the category section, the column names are category name, category thumbnail. இப்போ இதில் வந்து நீங்கள் வேறு சாம்பிள் ப்ராஜெக்ட் பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இதில் என்னோட ப்ராஜெக்ட் கூட நான் நீங்கள் டெமோ எடுத்துக்கலாம். இதில் இப்போது நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் கேட்டகரிஸில் ஒரு செக்ஷன் வச்சுருப்பேன். ஸோ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஆட் நியூ கேட்டகரியில் வந்து கேட்டகரி நேமு, கேட்டகரி தம்ப்நெயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரியில் வந்து அதே மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அதே படம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம். And then for the subcategory columns are, subcategory column நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பேக் டு லிஸ்ட்டில் வந்து டேஷ்போர்டு வந்துடுங்க. சப்கேட்டகரிஸில் வந்து ஆட் நியூ சப்கேட்டகரி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் செலக்ட் த கேட்டகரி, அப்புறம் சப்கேட்டகரி நேம். ஸோ இந்த இடத்துல போயிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு செலக்ட் கேட்டகரி, subcategory name, subcategory thumbnail. So first we can complete these steps, and then in the next step we can proceed the further steps of product creation. So first implement this feature only, and if you need any clarification please ask me. ஸோ இதில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு வெப் பேஸ்ட் அட்மின் பேனல் வந்து எனக்கு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு வெப் பேஸ்ட் அட்மின் பேனல் கிரியேட் பண்ணி கொடு. லாகின் பேஜ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஃபிக்ஸடான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இதில் என்க்ரிப் பண்ண வேண்டாம், நான் இதில் சொல்லிடுறேன். we need to create a new button, login page with fixed பாஸ்வேர்டு வந்து டோன்ட் என்க்ரிப்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ்வேர்டு வந்து மாற்ற முடியும். என்க்ரிப்ட் பண்ணாலும் மாற்றிக்கலாம், பட் அதோட இது கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக அந்த மாதிரி இருக்கும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கேட்டகரிக்கும் சப் கேட்டகரிக்கும் ஒரு செக்ஷன் வைக்கிறோம். அதில் வந்து கேட்டகரி நேம், கேட்டகரி தம்ப்நெயில், அதுக்கப்புறம் சப் கேட்டகரிக்கு வந்து செலக்ட் கேட்டகரி, சப் கேட்டகரி நேம், சப் கேட்டகரி தம்ப்நெயில். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ரொசீட் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போ ப்ரொசீட் பண்ணோம் நமக்கு என்ன ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெப் பேஸ்ட் அட்மின் பேனல் வந்து நம்ம இதில் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ மற்ற இதில் வந்து இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னாக நம்ம இது வந்து போட்டுக்கலாம் அப்படியே. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஹெல்ப் மீ கிளியர் கப்புள் ஆஃப் திங்ஸ் குயிக்லி. இப்போ வந்து அதுக்கு சம்திங் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அது என்ன கேட்குதுன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் ஸ்கில்லாம் கேட்குது. பேஸ்ட் ஆன் செலக்ஷன் ஐ நோ பில்ட் த கம்ப்ளீட் லாகின் டாட் பிஹெச்பி. ஓகே, அந்த மாதிரி கேட்குது. சப் கேட்டகரி லாகி ஏபிஐ ஃபோல்டரில் கேட்குது. இப்போ நம்ம இது வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம ஏபிஐ ஃபோல்டரில் நியூ ஃபைலில் login.php, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா dashboard.php, அதுக்கப்புறம் சப்கேட்டகரிஸ், இதில் பார்த்தீங்கன்னா லாக் அவுட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து அட்மின் டேஷ்போர்ட் பேஜ் வந்து நம்ம இதில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அட்மின் டேஷ்போர்ட் பேஜ் அட்மினில் வந்து அப்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்றே ஒன்றா நம்ம தம்ப்நெயிலுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். இது எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸோ இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஐ மீன் இதை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா .yml ஃபைல்னு இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம இதில் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ HTTPன்னு ஒரு பேக்கேஜ் நம்ம இதில் அசெட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதே நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஆட் பண்ணால், இதை நம்ம இது பண்ணால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில். இதை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வந்து இமேஜ் தான் நீங்கள் என்ன பண்ண முடியாது, டிஸ்பிளே பண்ண முடியாது. அதனால் இதை வந்து கண்டிப்பாக எடுத்து விட்டுவோம். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HTTP பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும். HTTP பேக்கேஜ் ஃப்ளட்டர்னு போட்டுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டா வந்து சர்வர்லேருந்து எடுத்து வர கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, HTTP பேக்கேஜ் தேவை. அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து எடுக்க முடியாது. வெர்ஷன் வந்து நான் இப்போ கரெக்டான வெர்ஷன் 3.5 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெர்ஷன் வந்து இதில் கரெக்டாக சப்போர்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போட்டு HTTPன்னு போட்டு என்ன பண்ணுங்க, பப்கெட் போட்டுருங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகும். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம இப்போ வெப் பேஸ்ட் அட்மின் பேனல் தான் பண்ணிட்டு இருக்கோம். மொபைலில் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும், அது வந்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறது, இது பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு பேக்கேஜும் உண்டு. அது என்ன பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரிஃபரன்ஸ்னு உண்டு. ஸோ அது எதுக்காக பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்ம மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வெர்ஷன் வந்து 3.5 வந்து நம்ம என்ன பண்ணி 2.53 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணுற பேக்கேஜஸ் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதனால் வந்து இது மேஜராக யூஸ் பண்ணுறது, அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெட்லாம் நம்ம கேட்கவே இல்லை, பட் கிரெட் எல்லாமே இதில் சேர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால் நம்மளுக்கு எப்படியும் நமக்கு தேவைப்படதான் செய்யும். அதனால வந்து கிரெட்டோட நமக்கு வரது பெட்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பேக்கேஜ் நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவைப்படுற பேக்கேஜ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், இப்போதைக்கு நமக்கு வேண்டாம் இருக்கட்டும். நம்ம மொபைல் ஃபோனோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம இதை ஒன்ஸ் ரன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நம்மளுக்கு போயிட்டு இருக்கும், ஒரு சைடில் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப எடுக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மொபைல் டிவைஸ் வந்து நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபர்தராக இது பண்ணி விட்ருவோம். இப்போ நம்மளுக்கு இதாகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நான் இது வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் தான், உங்களுக்கு நம்ம என்ன எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல. இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து லோட் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் வந்து ஒன்ஸ் நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து அப்படியே இது பண்ண ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு ஃப்ரீ பிளானில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கும். பட் வந்து உங்களுக்கு நீங்கள் சோனெட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஓப்பஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டீப் திங்கிங்கில் போகும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செஷன் வந்து இது லிமிட்னு இருந்துச்சிடும். ரிசோர்ஸ் வந்து லிமிட் ஆயிடுச்சு, உங்களுக்கு இதாகிடுச்சின்னு வந்துடும், உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் ப்ரோ பிளானுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் நீங்கள் இனிஷியலாக உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணுறீங்க, நிறையா ரிசர்ச் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ப்ரோ பிளான் போய்க்கலாம். ப்ரோ பிளானில் வந்து உங்களுக்கு வந்து
நம்ம இந்தியா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2300 போகும். உங்களுக்கு கரன்சி கன்வர்ஷன்லாம் சேர்த்து உங்களுக்கு 2300 சம்திங் போகும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் செட்டப்பு, லாகின், அட்மின் லாகின் பேஜ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அட்மின் டேஷ்போர்டில் பேஜில் உள்ளது. அதனால் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படியும் நம்ம ஃபர்தராக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுலேயே நான் பண்ணி வச்சிடுறேன். அட்மினில் நியூ ஃபைல் போய்க்கோங்க, login.php, அப்புறம் dashboard.php, object.php. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குது. நம்ம அதை உங்களுக்கு இதுதான் ஜிப் ஃபைலாக கொடுத்துருச்சு. ஓகே, ஜிப் ஃபைலாக கொடுத்தா நமக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அதை இது பண்ணிவிட்டு நம்ம அகைன் வந்து நம்ம அன்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதை நம்ம வந்து எதாவது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அதை ஜிப் ஃபைலாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அப்படிலாம் நம்ம அதை அன்சீவ் பண்ணிகிட்டு இருக்கணும், நம்மளுக்கு அது அடிச்சு தான் இருக்கும். அது சப் கேட்டகரிஸ், லாகவுட். ஓகே, நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம அன்சீவ் பண்ணி விட்ருவோம், டவுன்லோட் பண்ணி விட்ருவோம். டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இதில் வந்து ஆல்ரெடி நம்ம அட்மின் ஏபிஐ நம்ம 2 கிரியேட் பண்ண மாதிரி அட்மின் ஏபிஐ வந்துருச்சு. இந்த இடத்துல டேட்டாபேஸ் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கேட்டகரி, சப் கேட்டகரிஸ் 2 தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு உள்ளே அங்கே செட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இதில் கொடுக்கல. இப்போ நான் டேட்டாபேஸில் வந்து என்ன பண்ணுறேன், எஸ்கியூவில் போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த கொரியை வந்து நம்ம ரன் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், கோ கொடுக்குறேன். கோ கொடுத்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ 2 டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கேட்டகரிக்கும் சப் கேட்டகரிக்கும் நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மினுக்குள்ள இந்த ஃபைல்லாம் இருக்குது. இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மொத்தமாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 கேட்டகரிஸ், சப் கேட்டகரிஸ், ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொத்தமாக நம்ம அப்படியே தூக்கி ட்ராக் பண்ணி விட்டுடலாம். இந்த நீங்கள் மொத்தமாக கூட டெலீட் பண்ணி விட்டுடலாம். இதை டெலீட் பண்ணிவிட்டு டிபி கனெக்ட் எல்லாமே சேர்ந்த இதில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதிலே டிபி கனெக்ட் எல்லாமே நம்ம போட்டு இதில் வந்துருச்சு. அப்புறம் இதுக்கும் அதே சேம் இதுதான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஃபைல்ஸு, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுருங்க, உள்ள போட்டுங்க. போட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போ வந்து அட்மின்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து login.php நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், செட் பண்ணி வச்சுருப்பாங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு. இந்த இடத்துல இது அட்மினுக்கு வந்து இது yasim@2025, ஸோ 2026 போட்டுருவோம். இப்போது இல்லை இப்போதைக்கு சிம்பிளாக நம்ம admin@123ங்கிற மாதிரியே போட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அட்மினில் வந்து ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இந்த டேஷ்போர்ட் ஃபைலை வந்து இப்போ நம்ம இது பண்ணிடுவோம். சரி, லாகின் ஃபைலை நம்ம ரன் பண்ணால் தான் நமக்கு இதை டேரெக்டாக நம்ம லாகின் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அட்மின் 123 இப்போ இதில் கொடுத்தா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இதில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இது உங்களுக்கு மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். உங்களுக்கு மொபைல் ரெஸ்பான்சிவாக இல்லை. ஓகே, ஸோ இது கூட நம்ம லேட்டராக கூட நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து கேட்டகரிஸ், ஸோ கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் என்ன பண்ணலை, டேட்டாபேஸில் வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட எதுவும் இல்லை. இப்போ நம்ம கேட்டகரிஸ் ஆட் பண்ணதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் கேட்டகரிஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 செகண்ட். ஸோ கேட்டகரிஸை வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆயில் போடுறேன். ஸோ ஆயில் போட்டு தம்ப்நெயில் கொடுக்குறேன். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதனால் அந்த ஃபைலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பின்னாடி வந்து நம்ம கொஞ்சம் அது ஃபைல் ரன் ஆகிருக்காங்க, நமக்கு வந்து ஸ்லோவாகிட்டு இருக்கு, பேக்கில் வந்து நமக்கு ஃபைல் ஆகிட்டு இருக்கு.